சாத்தான்குளத்தில் 5.62 கோடி ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம் காணொலி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பேருந்து நிலையமா இல்லை வணிக வளாகமா? பேருந்துகள் உள்ளே சென்றால் திரும்ப முடியாமல் பின்னோக்கியே வந்து வெளியே செல்லும் அவல நிலை. ஓட்டுநர்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 5.62 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலைய கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சாத்தான்குளத்தில் நடந்த நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் ரஜினி ஸ்டெல்லா பாய் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜோசப் மற்றும் பலர் பங்கேற்றனர். பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்த புதிய பேருந்து நிலைய கட்டிடத்தில் 40 கடைகள் அமைந்துள்ளது. அனைத்து பகுதிகளும் சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் பேருந்து உள்ளே சென்று திரும்ப முடியாத அளவிற்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே சென்ற பேருந்து பின்னோக்கி மட்டுமே வந்து வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இருபுறமும் பேருந்து நின்றால் பேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் புலம்பிக் கொண்டே உள்ளே சென்று வாகனத்தை பின்னோக்கி எடுத்து வெளியே செல்கின்றனர். இந்த புதிய பேருந்து நிலையம் பல கோடி ரூபாய் செலவு செய்து பேரூராட்சிக்கு வருமானத்திற்காக மட்டுமே கட்டப்பட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இது பேருந்து நிலையமா இல்லை வணிக வளாகமா என பொதுமக்கள் கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். இதை சரி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர்.